ஒப்பந்தத்தை மீறியதாக ஹோர்முஸை ஈரான் மூட மீண்டும் போரை தொடங்குவோம் என ட்ரம்ப் மிரட்டல் விடுக்க கிட்டத்தட்ட ஒரு போர்க்களம் போல மாறிய அமைதி பேச்சுவார்த்தை இறுதியாக ஒரு நற்செய்தியுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையிலான இறுதி ஒப்பந்தம் அடுத்த 60 நாட்களுக்குள் இறுதி செய்வதற்கான திட்டத்தை இரு நாடுகளும் ஒரு வழியாக ஒப்புக்கொண்டிருக்கின்றன. இதன்படி லெபனானில் நடந்து வரும் சண்டையை நிறுத்துவதற்கான குழுவை அமைக்கவும் அதற்கான வழிமுறைகளை உருவாக்கவும் அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒரு சிறப்பு தகவல் தொடர்பு பாதையை உருவாக்கவும் ஹோர்முஸ் நீரிணையில் அடுத்த 60 நாட்களுக்கு கட்டணமில்லாமல் கப்பல்கள் பயணப்படுவதற்கான அனுமதியையும் ஈரான் அளித்துள்ளது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை தளர்த்துவது, துறைமுகங்களுக்கான தடையை நீக்குவது, முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிப்பது, புனரமைப்பு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதே நேரம் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தலைமையில் பங்கேற்ற அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு ஈரான் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்க முடியாதபடி அவர்களிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதே அமெரிக்காவின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே ஒருபுறம் அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்த சில நிமிடங்களிலேயே மறுபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் ஈரான் தனது ஆதரவு குழுக்கள் மூலம் லெபனானில் குழப்பத்தை ஏற்படுத்தினால் ஈரான் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இந்த மிரட்டலால் ஆத்திரமடைந்த ஈரானிய தரப்பினர் இந்த எச்சரிக்கையை அமெரிக்காவின் இயலாமையின் அடையாளம் என்று விமர்சித்ததோடு அமைதி பேச்சுவார்த்தையிலிருந்து தற்காலிகமாக வெளியேறி எதிர்ப்பை பதிவு செய்தனர். இருப்பினும் மத்தியஸ்தர்களின் தொடர் முயற்சியால் உயர்நிலை பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.